Hi everyone, I am Vishnu. Welcome to our channel. Good morning all of you. இன்னைக்கு வந்து நாம மார்னிங் vlog தான் பார்க்க போறோம். பாப்பா ஸ்கூல் லீவுக்கு நாம இப்போ ஊருக்கு வந்திருக்கோம் இல்லையா? நாங்க இப்போ எங்க அம்மா வீட்ல தான் இருக்கிறோம். டெய்லி மார்னிங்ல இப்படி தான் நடக்கும். இங்க எப்பயுமே அம்மா தான் சமைப்பாங்க இல்லையா? அதனால நம்ம வந்து காலையில லேட்டா வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காலையில நாங்கள் எந்திரிச்சு வரும்போதே அம்மா வந்து சமையல் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. நாங்கள் இப்போ தான் எந்திரிச்சு வந்திருக்கிறோம். இவங்க தான் என்னோட அம்மா. அவங்க பேத்தி கூட விளையாண்டுக்கிட்டே பேசிக்கிட்டே அவங்க சமையல் வேலையை வந்து பார்க்குறாங்க. குட்டி பாப்பா எல்லாருமே ஆச்சி 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 ஆச்சின்னு சொல்லி உயிராக இருப்பாங்க. கூடயே விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். எங்கள் குட்டி பாப்பா ஃபேஸில் இந்த வெயிலுக்காக தான் இப்படி பொக்களமாக வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் ஏஞ்சி வரும்போது மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டால் ஏதாவது நான் கட் பண்ணி கொடுப்பேன். ஆனால் அது கூட அது அவ்வளோ தேவை இருக்காது. இன்றைக்கி காலையிலே சப்பாத்தி சொல்லியிருந்ததுனால சப்பாத்திக்காக மாவு பசிவுன்னு சொல்லிட்டு நான் சப்பாத்தி செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். முன்னெல்லாம் நினச்ச நேரம்லாம் நம்ம வாட்டிக்கு ஊருக்கு போனோம், அம்மா வீட்டில் வந்து இருந்தோம் செஞ்சோம். இப்போ எல்லாமேவும் பாப்பா ஸ்கூலில் சேர்ந்ததுனால ஸ்கூல் லீவ் விடுற சமயம் தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விடுற டைமில் வந்து நாங்கள் வாட்டிக்கே இருந்துட்டு போகிறோம். நீங்கள் எல்லோரும் லீவுக்கு ஊருக்கு போனீங்களா, உங்கள் பாட்டி தாத்தா ஊருக்கெலாம் போனீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா அப்பா வீட்டில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. பூரி சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க. எங்கள் அண்ணன் பார்க்குற வேலைக்கு இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்லாம் சாப்பிட்டோம்னா பசி தாங்காது அப்படின்றதுனாலே மோஸ்ட்லி சாப்பாடு தான் பொங்குவாங்க வீட்டில் எப்போயுமேவும். ஆனால் அம்மா வந்து இப்படி டிஃபன் ஐட்டம்லாம் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்களா, அதனால நாங்கள் வந்திருக்கிற சமயம் எங்களை சாக்கு வச்சு அம்மா வந்து செய்யணும்னு சொல்லி செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து அம்மாவுக்காக சப்பாத்தி போட்டுட்டு இருக்கிறேன். நீங்களும் சாப்பிட வரீங்களா? வாங்க, உங்களுக்கும் கண்டிப்பாக செஞ்சு தரேன். டெய்லி அம்மா காலையிலே குட்டி குட்டியாக கோலம் வந்து வாசல் அழகாக போட்டுருவாங்க. எப்போயுமே போட்டுருவாங்க. நாங்கள் இருக்கிறப்ப நாங்கள் போட்டோம். இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் போடுறது கிடையாது. அம்மாவே போட்டுருவாங்க. லேட்டாக எழுந்திக்கிறதுனால அம்மாவே போட்டுருவாங்க. இப்போ அம்மா இங்கே பூச்செடிலாம் வளர்த்ததுனால எங்களுக்கு டெய்லி காலையில் எழுந்திரிச்சதும் பூ பறிக்கிறது தான் எங்களுக்கு ஒரு குட்டி ஒரு ஹாப்பினஸ். அதனால் போய் டெய்லி காலையில் பூ பறித்து விளையாண்டுட்டு இருப்போம் நாங்கள். இப்போ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் பாப்பா எல்லாருமேவும். இதுக்கப்புறம் போய் தான் பாப்பாவுக்கு டீ பால் இதனால ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா அம்மா கூடயே போய் குளிச்சுட்டு செஞ்சுட்டு வருவாங்க. அப்புறமா சாப்பாடு ஊட்டி அம்மா கூடயே கடைக்கு அனுப்பி வச்சுருவேன். கடையில் கொஞ்சம் நேரம் அம்மா கூட 1 hour to 2 hours வந்து கடையில் இருப்பாங்க. இருந்துட்டு அப்பா கடைக்கு போகவும் அம்மா வந்து வீட்டுக்கு வரும்போது பாப்பாவையே கூப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. உடலே ஏதாவது பாப்பா குட்டி பாப்பா அழுதானா அம்மா கால் பண்ணாங்கன்னா நான் போய் கூப்பிட்டு வந்துடுவேன். பாப்பாவை கடைக்கு அனுப்பி வச்சுட்டு நான் பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிற ஏதாவது வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டில் இருப்பேங்க. டெய்லி காலையில் வந்து அண்ணன் வந்து நொங்கு பதனி அப்புறம் இளநீ எல்லாமே காலையில் டெய்லி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். பாப்பா இருக்கிறதுனால பாப்பா இல்லைனாலும் மோஸ்ட்லி வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். எப்பவுமே அம்மா வீட்டில் வந்து இப்படி தான் நடக்கும் எப்போயுமேவும். உங்களுக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸ் எல்லாருமே எப்படி போகுது, உங்கள் குட்டீஸ்லாம் எப்படி சமாளிக்கிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.